வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே மாச கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற, மறுபடியும் விவாதத்துக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா மொழிக் கொள்கையும் கல்விக் கொள்கையும். முன்னாள் அமைச்சர் செம்மலை இது பத்தி எழுதின எடிட்டோரியல் ஹிந்து தமிழ் திசை நாளிதழ்ல வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு, 3 மொழி கொள்கை, கோத்தாரி ஆணையம்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த டாபிக்கோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலவன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல இந்திய அரசியல் அமைப்பு, மொழி கொள்கை, கல்விக் கொள்கை, ஒன்றிய மாநில உறவுகள், சமூக நீதி மற்றும் மொழி உரிமைகள் இது மாதிரியான எல்லா பகுதிகளிலையும் கவர் ஆக கூடியது. ப்ரிலிம்ஸ்ல ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஆகவும், மெயின்ஸ்ல எஸ்ஏ அண்ட் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆகவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய டாபிக். சரி, இப்போ டாபிக்கோட பேக்ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அரசியல் அமைப்பை உருவாக்கும் போதே ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. இந்த நாட்டோட அலுவல் மொழி எது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 343 படி ஹிந்தியை அலுவல் மொழியாக, அதாவது ஒபிஷியல் லாங்குவேஜா கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி நிர்ணயிச்சது. அதோடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து 15 ஆண்டுகள் வரை 1965 வரை இணை அலுவல் மொழியாக, அசோசியேட் ஒபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தொடரலாம்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹிந்தி பேசாத தென் மாநிலங்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இந்த 15 ஆண்டு டெட்லைன் மிகப்பெரிய அச்சுறுத்தலா தெரிஞ்சுது. அதே நேரத்துல அரசியல் அமைப்போட ஆர்டிகிள் 348 உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், நாடாளுமன்ற சட்ட வரைவுகள் எல்லாத்துலயும் ஆங்கிலம் கட்டாயம்னு சொல்லுது. இது கான்ஸ்டிடியூஷனல் நெசசிட்டி. இந்த 2 பிரிவுகளும் ஒரே நேரத்துல இருந்துச்சு. ஒரு பக்கம் என்னடான்னா 15 ஆண்டுல ஆங்கிலம் ரீப்ளேஸ் பண்ணப்படும். இன்னொரு பக்கம் என்னன்னா நீதிமன்றங்கள்ல ஆங்கிலம் கட்டாயம்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான நிகழ்வை புரிஞ்சுக்கணும். மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கம் 1956ல ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்துச்சு. இதுவரைக்கும் மாநிலங்கள் பிரிட்டிஷ் கால எல்லைகள் படிதான் இருந்தது. 1956க்கு அப்புறமா மொழி அடிப்படையில மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஆந்திரா, கன்னடம் பேசுறவங்களுக்கு கர்நாடகா, மலையாளம் பேசுறவங்களுக்கு கேரளான்னு உருவாச்சு. இப்படி மொழி அடிப்படையில மாநிலங்கள் பிரிஞ்சிருக்கிற நாட்டுல மத்திய அரசு இனிமே ஹிந்தி மட்டும்தான் சொன்னா என்ன ஆகும்? தென் மாநிலங்களுக்கு ஒரு புதிய மொழியை திணிக்கிறாங்கிற உணர்வு வந்துச்சு. ஆர்டிகிள் 343 சொன்னபடி 1965 ஜனவரி 26ல ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழி ஆகும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து தமிழ்நாட்டுல கடுமையான போராட்டங்கள் வெடிச்சுச்சு. மாணவர்கள் தெருவுல இறங்குனாங்க. 2 மாசத்துக்கும் மேலா வன்முறை நடந்துச்சு. ஏராளமான உயிர்கள் பலியாச்சு. இது தமிழக வரலாற்றுல ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் பதிவாகி இருக்கு. இதன் விளைவா அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரைக்கும் ஆங்கிலம் தொடரும்ங்கிறது தான் அது. அதுக்கு முன்னாடியே நேரு அதே உறுதிமொழியை கொடுத்திருந்தாரு. ஆனா 1965 போராட்டம் அந்த உறுதிமொழிய சட்டமா மாத்தணுங்கிற கோரிக்கைய வலுப்படுத்துச்சு. இதன் விளைவா 1967ல மொழி சட்டம் திருத்தப்பட்டுச்சு. ஆங்கிலம் தொடர்பு மொழியா, அதாவது லிங்க் லாங்குவேஜா தொடரும் அப்படின்னு சட்டம் உறுதி செஞ்சுச்சு. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஆங்கிலத்தை அலுவல் மொழியா விரும்பும் வரை வைத்திருக்கலாம்னு அனுமதிக்கப்பட்டுச்சு. இப்போ கோத்தாரி ஆணையத்துக்கு வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். 1956ல மொழிவாரி மாநிலங்கள் உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு மொழி அடிப்படையில மாநிலங்கள் தனித்தனியா உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஒரு மாணவன் தன் மாநிலத்துல படிக்கும் போது எந்த மொழியில படிக்கணும்? தாய்மொழியா, ஹிந்தியா, ஆங்கிலமா? இந்த கேள்விக்கு ஒரு தேசிய அளவிலான பதில் தேவைப்பட்டுச்சு. அந்த தேவையை உணர்ந்துதான் 1964ல மத்திய அரசு கோத்தாரி ஆணையத்தை அமைச்சது. டிஎஸ் கோத்தாரி தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் 1966ல
தன்னோட அறிக்கையை கொடுத்துச்சு. இதுதான் இந்தியாவோட முதல் விரிவான கல்வி கொள்கை ஆவணம். கோத்தாரி ஆணையம் பரிந்துரைச்ச 3 மொழி கொள்கை என்னன்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தாய்மொழி, ஹிந்தி, ஆங்கிலம்னு 3 மொழிகளை படிக்கணும். ஹிந்தி பேசுற மாநிலங்கள் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் ஏதாவது ஒரு தென் மாநில மொழி படிக்கணும்னு சொன்னுச்சு. ஆனா நடைமுறையில ஹிந்தி மாநிலங்கள் 3ஆம் மொழிய சரியா படிக்கவே இல்லைன்னு விமர்சனம் இருக்கு. ஆனா ஹிந்தி பேசாத மாநில மாணவர்கள் மட்டும் 3 மொழியும் கட்டாயமா படிக்க வேண்டிய நிலை. இத அன்ஈக்குவல் பர்டன், அதாவது சமச்சீரற்ற சுமைன்னு சொல்றாங்க. அதோட இந்த கொள்கைய இல்லாஜிக்கல் பிராக்டிஸ்னும் விமர்சிச்சாங்க. தமிழ்நாடு இத ஆரம்பத்துல இருந்தே எதிர்த்துச்சு. 2 மொழி மட்டுமே, தமிழும் ஆங்கிலமும் அப்படிங்கிற நிலப்பாட்டை தமிழக அரசுகள் தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ 1976ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான திருப்பு முனை. இந்தியால 1975-77 காலகட்டம் எமர்ஜென்சி காலம். இந்திரா காந்தி ஆட்சியில நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த காலத்துல 42வது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்ற அளவுக்கு இது மிக விரிவான திருத்தம். இந்த 42வது திருத்தம் தான் கல்விய மாநில பட்டியல்ல, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு, கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாத்துச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ள துறைகளில் மாநில அரசுகள் மட்டுமே சட்டம் இயற்றலாம். கன்கரண்ட் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ள துறைகள்ல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசுகளும் சட்டம் இயற்றலாம். ஆனா ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வந்தா மத்திய அரசின் சட்டமே முதன்மை பெறும். 1976க்கு முன்னாடி கல்வி மாநிலங்களின் சொந்த துறையாக, அதாவது ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்டா இருந்துச்சு. 1976ஆம் ஆண்டின் 42வது திருத்த சட்டத்தின் மூலம் 5 துறைகள் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு, அதாவது கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாற்றப்பட்டுச்சு. அதுல கல்வியும் ஒண்ணு. மத்திய அரசுக்கும் கல்வியில அதிக அதிகாரம் வந்துச்சு. மாநிலங்கள் கல்வியில கொண்டு வர கொள்கைகளோட முரண்பாடு வந்ததுன்னா மத்திய அரசின் சட்டத்துக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். இதுதான் மொழி கொள்கை விவாதத்துல மாநிலங்கள் கோபப்படுறதுக்கான மூல காரணம். கல்வியை திரும்பவும் ஸ்டேட் லிஸ்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களோட நீண்ட கால கோரிக்கை. இது ஃபெடரலிசமோட கோர் இஷ்யூ. இப்போ 1976 சட்ட திருத்தம் மொழி கொள்கையில என்ன செஞ்சதுன்னு பார்க்கலாம். 1976ல ஒபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் திருத்தப்பட்டுச்சு. ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கும் மத்திய அரசுடனான தொடர்புகள்ல ஆங்கிலம் தொடரலாம்னு தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. 2011லயும் ஒரு திருத்தம் வந்துச்சு. அதுல மாநிலங்களுக்கு இடையிலான கடித தொடர்புகள்ல ஹிந்தி பேசும் மாநிலம் ஹிந்தியில எழுதினால் ஹிந்தி பேசாத மாநிலத்துக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு கட்டாயம் கொடுக்கணும்னு விதி சேர்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுக்கான விலக்கு என்னன்னா, ஒபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ்ல தமிழ்நாடு ரீஜியன் சி மாநிலமா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ரீஜியன் சி மாநிலங்களுக்கு மத்திய அரசு தொடர்புகள்ல ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்த அனுமதி உண்டு. ஹிந்தி கட்டாயம் இல்லை. மத்திய அரசு வேலைகள்ல ஹிந்தி தெரியாத தமிழகத்தினருக்கு ஆங்கிலத்துல பணியாற்ற உரிமை இருக்கு. இந்த விலக்கு 1965 போராட்டத்தின் விளைவா கிடைச்சிச்சுன்னு பார்க்கப்படுது. இப்போ NEP 2020க்கு வருவோம். 1976ல கல்வி கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? இதனால மத்திய அரசுக்கு கல்வி கொள்கையில தலையிட அரசியல் அமைப்பு அதிகாரம் கிடைச்சிச்சு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் 2020ல NEP கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல தாய்மொழி வழி கல்வி 5ஆம் வகுப்பு வரை, முடிந்தால் 8ஆம் வகுப்பு வரை கொண்டு வரணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே NEPல 2020ல 3 மொழி கொள்கையும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது மாநிலங்களுக்கு திணிக்கப்படுதுன்னு கல்வி நிபுணர்கள் விமர்சிக்கிறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருக்கிறதால தான் மத்திய அரசுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. ஒரு கொள்கை சில மாநில மாணவர்களுக்கு மட்டும் கூடுதல் சுமையை உருவாக்குதுன்னா அது கல்வி சமத்துவத்தை பாதிக்கும்னு சொல்லப்படுது. மாணவர்களே, இந்த டாபிக்கோட கோர் மெசேஜ் என்னன்னா, இந்தியா பல மொழி பேசுற நாடு. அந்த பன்முகத்தன்மையை மதிக்கணும்னு சொல்லியே மொழிவாரி மாநிலங்கள் உருவாகுச்சு. ஆனா அடுத்தடுத்து எடுக்கப்பட்ட முடிவுகள் 1976ல
கல்விய கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாத்துனது, 3 மொழி கொள்கையை நீட்டிச்சது, இது எல்லாமே ஃபெடரலிசம், மொழி உரிமைகள் மற்றும் கல்வி சமத்துவம் பத்தின புதிய விவாதங்களை உருவாக்கி இருக்கு. இருமொழி கொள்கைய தமிழகம் கேட்கறது வெறும் அரசியல் இல்ல, கல்வி சமத்துவத்துக்கான கோரிக்கை. இந்த எல்லா கோணங்களையும் சேர்த்து யோசிக்கும் போதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கு சரியான பதிலை எழுத முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.